இந்த சிகிச்சை முறையை பயன்படுத்தலாம், யாராருக்கெல்லாம் இந்த சிகிச்சை முறையை பயன்படுத்த முடியாது? நம்ம சிகிச்சை முறையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வயசுக்கு மேலே யாருனாலும் எடுத்துக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கவங்க, ஓவர் வெயிட் பீப்புள், ஒபிசிட்டியாக இருக்கவங்க, மார்பிட் ஒபிசிட்டியாக இருக்கவங்க, கிராஸ் ஒபிசிட்டி இருக்கவங்க, இந்த மாதிரி ஹை கொலஸ்ட்ரால், ஹை ட்ரைக்ளிசரைட் இருக்கவங்களுக்கு, உடம்புல அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக படிஞ்சிருக்கவங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிக் சுகர் இருக்கவங்களுக்கு, மலட்டுத்தன்மை குழந்தை இல்லாதவங்களுக்கு, பீரியட் சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்க யாருனாலும் ஈஸியாக அதை தைரியமாக எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதாவது தொட்டாவே கூச்சத்தன்மை அதிகமாக இருக்கவங்களுக்கு, உடம்புல முடி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, அப்புறம் கேன்சர், ஒரு சில கேன்சர் இருக்கவங்களுக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு, ஃபிட்ஸ் பேஷண்ட்டுக்கு, பேஷண்ட் சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி சில பேஷண்ட்டுக்களை நம்ம இதை பயன்படுத்த முடியாது. மற்றது இட் இஸ் த சேஃப் வே டு ரெடியூஸ் த பாடி வெயிட். சார், இந்த சிகிச்சை முறைக்கு வயது வரம்பு இருக்கா? நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வயது வரம்புலாம் இல்லைங்க. 6 வயசுக்கு மேலே யாருனாலும் இதை எடுத்து பயன்பெறலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவ்வளோ சார் என்னையவே எடுத்துக்கோங்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய பணம் கூட செலவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு உடல் எடையை குறைக்க முடியல, கொஞ்சம் கூட குறையல. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எலக்ட்ரோலிபோலிசிஸ் மற்றும் இந்த செல்லர் தெரப்பி சொல்கிறீங்க இல்லையா, அந்த முறை மூலியமா என்னோட உடல் எடையை குறைக்க முடியுமா? உடம்பு குறையறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டு நான் குறைய முடியலன்னு சொல்கிறீங்க. ஆக்டிவ் எக்ஸசைஸ்றது நான் முன்னே சொன்னேங்க. அதாவது ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே நம்ம உடம்புல இருக்க அந்த கொழுப்புகள், அந்த ஃபேட் செல்ஸ் சைஸ் தான் ரெடியூஸ் ஆகும். பாசிவ் எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் செல்ஸோட நம்பர்ஸே ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாசிவ் எக்ஸசைஸில் பக்க விளைவு இல்லாமல் சேஃபாக ஈஸியாக உங்களால் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண